வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பும் பாசமும் நிறைந்த மகிழ்வான மனநிலையோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களது குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்று சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 11வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு மார்ச் மாதம் 24ஆம் தேதி 2024வது வருடம். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினத்துடைய கிரகம் சூரியன். இன்றைய தினத்தை அதிகாரம் செய்து ஆதிக்கம் செய்து வழிநடத்தக்கூடிய அதிகாரம் பெற்ற கிரகம் சூரியன். சூரியனின் அதிதேவதையாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தெய்வம் இன்றைய தினத்தை வழிநடத்த இருக்கின்ற காரணத்தால் நாம் அனைவரும் சிவபெருமானை வணங்கி வழிபாடு செய்வதென்பது அந்த மகா சக்தியிடமிருந்து அனைத்து வகையான நற்பலன்களையும் பெற்றுக்கொள்வதற்கு பெரும் உதவியாக இருக்கும். அன்பர்களே, இன்றைய தினத்துடைய நட்சத்திரம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சூரியனின் உத்திரம் நட்சத்திரம். அதாவது இன்று காலை 7:33 வரை சுக்கிரனின் பூர நட்சத்திரம் நடைமுறைக்கு இருந்து அதற்கு அடுத்து உத்திரம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறார். அதாவது இன்றைய தினம் சந்திரன் உத்திரம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். இன்றைய திதி சதுர்த்தசி திதி. அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய கடைசி திதியான 14வது திதியாக இருக்கக்கூடிய சுக்லபட்ச திதி சதுர்த்தசி திதி இன்று காலை 11:16 வரை இருக்கிறது. அதற்கு அடுத்து பௌர்ணமி நடைமுறைக்கு வருகிறது. பௌர்ணமி என்பது இன்று காலை 11:16 ஆரம்பமாகி நாளை மதியம் 1 மணி வரை நடைமுறையில் இருக்கும். அன்பர்களே, இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 3 மணி முதல் 4 மணி வரையும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரையும், யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரையும். குளிகை என்பது மதியம் 12 மணி முதல் 1:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி மகர ராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மகர ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனின் திருவோண நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் காலை 7:33 பிறகு சூரியனின் உத்திரம் நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த பயணம் என்பது நம் அனைவருக்கும் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான நற்பலன்கள் கொடுக்க போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். மேசம் ராசி அன்பர்களே, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் 5வது வீடாகிய சிம்ம ராசியில் செய்யக்கூடிய பயணம் என்பது மேச ராசியில் பிறந்த இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அவர்கள் மனதில் அன்பையும் பாசத்தையும் காதல் என்ற மேன்மை தாங்கிய உணர்வுகளையும் தரக்கூடிய காதலர் தினமாக அமைய இருக்கிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய், மேச ராசியின் அதிபதி செவ்வாய் கும்ப ராசியில் லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு இதுவரை இருந்து வந்த பணி சுமைகள் அனைத்தையுமே குறையக்கூடிய அமைப்பாகவும், நீங்கள் செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய பணியில் மன நிம்மதியுடன் பணிபுரியக்கூடிய அமைப்பையும் உங்கள் வீட்டின் அதிபதி தர இருக்கிறார். அன்பர்களே, ரிஷபம் ராசி அன்பர்களே, வித்யாஸ்தானம் என சொல்லக்கூடிய கல்வியை கொடுக்கக்கூடிய சிம்ம ராசியின் பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதாவது ரிஷப ராசியில் பிறந்த ஆரம்ப கல்வி படித்து கொண்டிருக்கக்கூடிய சிறுவர் சிறுமியர்களுக்கு மாணவ மாணவியர்களுக்கு இன்றைய தினம் என்பது கல்வியில் ஆர்வத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கிறது. அன்பர்களே, 4ஆம் இடத்தில் சந்திரன் செல்வது என்பது உங்களது ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு உங்களுக்கு வரக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தையும் சமாளித்து வீடு மனை இவை அனைத்தையும் பெறக்கூடிய யோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி சுக்கிரன் தொழில் ஸ்தானமாகிய கும்ப ராசியில் அமர்ந்து உங்களுக்கு யோகம் கொடுக்க இருக்கிறார். உங்கள் வீட்டின் அதிபதி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய யோகம் என்ன என்று பார்க்கும் பொழுது 2 வீலர் மற்றும் 4 வீலர் இது போன்ற வாகனங்களை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய வகையான உங்களுக்கு பிடித்த மாதிரியான வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தர இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி.
மிதுனம் ராசி அன்பர்களே, தைரியஸ்தானத்தின் நற்பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதாவது இன்றைய தினம் என்பது உங்களுக்கு புத்தி கூர்மையையும் சுறுசுறுப்பையும் நிறைவாக அமைத்து தரக்கூடிய நாளாக அமைய இருக்கிறது. அன்பர்களே, 3ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் மிதுன ராசி அன்பர்களுக்கு சிறந்த நினைவாற்றலுடன் கூடிய திறமையான செயல்பாட்டை தரக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. மேலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் அனுகூலமான பலன்களையும் கொண்டு வந்து தர இருக்கிறார் சந்திரன். உங்கள் வீட்டின் அதிபதி 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் புதன் அமர்ந்திருக்கிறார். அதாவது உங்களது நீண்ட நாள் ஆசையாக இருக்கக்கூடிய புதிய பூமி வாங்க வேண்டும், புதிய வீடு வாங்க வேண்டும், இது போன்ற சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற யோகத்தை புதன் உங்கள் வீட்டின் அதிபதி உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். கடகம் ராசி அன்பர்களே, குடும்பஸ்தானத்தின் நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. சிம்ம ராசியில் இருந்து உங்களுக்கு சாந்தமான குணமும் பந்த பாசத்தையும் கொடுக்க இருக்கிறார் சந்திரன். உங்கள் வீட்டின் அதிபதி சந்திரன் 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் செல்லக்கூடிய பயணம் என்பது உங்களது குடும்பத்தில் சுபகாரியம் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் நல்லது நடப்பதற்கு அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் செய்ய இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. மேலும் உங்களது உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறப்பான ஆயுளுக்கும் நன்மை தரக்கூடிய வகையில் 2வது வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் அவரது செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். சிம்மம் ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டின் பலன்கள் உங்கள் வீட்டின் அதிபதியின் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய உத்திரத்தின் பலன்கள் கிடைக்க இருக்கிறது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு அந்த மனிதனுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அவசியம் தேவைப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் உங்கள் வீட்டில் பயணம் செய்யக்கூடிய சந்திரன் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா வகையான முயற்சிகளுக்கும், நீங்கள் செய்யப்போகிற எல்லா வகையான செயல்பாடுகளுக்கும் வெற்றிகளை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. கன்னிராசி அன்பர்களே, உங்கள் வீட்டின் 12வது வீடாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியின் பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. தன்னடக்கத்தோடு பெரிய மனிதத்தன்மையும் தந்து இரகசியமான செயல்பாடுகளில் ஈடுபாட்டை தரக்கூடிய அளவில் இன்றைய தினம் சந்திரன் பலன்கள் தர இருக்கிறார். உங்கள் வீட்டின் அதிபதி புதன் 7ஆம் இடத்தில் மீன ராசியில் அமர்ந்து உங்களது குடும்பத்தில் மனைவி மக்களின் ஆரோக்கியத்திற்கு சிறப்பை தர இருக்கிறார். அன்பர்களே, இன்றைய தினத்தின் பண வரவுகள் எந்த அளவிற்கு இருக்கும் என பார்க்கும் பொழுது உங்களது குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் அளவிற்கு பணவரவை 12ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் அமைத்து தரக்கூடிய லாபகரமான நாளாக இருக்கப் போகிறது. துலாம் ராசி அன்பர்களே, சிம்ம ராசி என்பது உங்களுக்கு லாபஸ்தானமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் என்பது தைரியத்தோடு சுய சிந்தனையும் தரக்கூடிய சிறந்த நாளாக துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. அன்பர்களே, 11ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் துலாம் ராசி அன்பர்களுக்கு தெளிவான ஷார்ப்பான எண்ணங்களை உருவாக்கி அந்த எண்ணங்களை சிறந்த செயலாக்கி லாபங்களையும் உயர்வுகளையும் தரக்கூடிய பொன்னான நாளாக அமைத்து தர இருக்கிறார். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி 5ஆம் இடத்தில் சுக்கிரன் கும்ப ராசியில் செல்வது என்பது இயல் இசை நாடகம் துறை சார்ந்து இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நீங்கள் செய்து வரக்கூடிய தொழில் வகையில் நல்ல வாய்ப்புகளை கொண்டு வந்து தர இருக்கிறார். அதுபோல உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி உங்களது வாழ்க்கையின் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, சிம்ம ராசி என்பது தொழில் ஸ்தானமாக அமைந்திருக்கிறது. தொழில் ஸ்தானத்தின் நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வர இருக்கிறது. கர்மஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரனால் வேலை மற்றும் தொழில் துறைகளில் மேன்மை தரக்கூடிய சிறந்த நாளாக அமைய இருக்கிறது. உங்கள் வீட்டின் அதிபதி செவ்வாய் கும்ப ராசியில் 4ஆம் இடத்தில் அமர்ந்து இன்றைய தினம் நீங்கள் செய்யப்போகிற நல்ல செயல்களால் பணவரவையும் அந்தஸ்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக இயங்க இருக்கிறார். தனுசு ராசி அன்பர்களே, பாக்கியஸ்தானம் என சொல்லக்கூடிய சிம்ம ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் என்பது சிறந்த அறிவையும் நிறைவான ஆற்றலையும் தரக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தர இருக்கிறார் சந்திரன். அதோடு மட்டுமல்லாமல் உங்களது தந்தை செய்த புண்ணியத்தின் வழியில் பாக்கியங்களையும் கொண்டு வந்து சேர்க்க இருக்கிறார் சந்திரன். உங்கள் வீட்டின் அதிபதி குரு மேசத்தில் 5ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களது குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வகையான முயற்சிகள் அனைத்துமே உங்கள் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து தரக்கூடிய வகையில் செயல்பட இருக்கிறார் குரு பகவான்.
மகரம் ராசி அன்பர்களே, சிம்ம ராசி என்பது ஆயுள் ஸ்தானமாக அஷ்டம ராசியாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் சந்திரன் சிம்ம ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் செல்வது என்பது உங்களுக்கு 8வது வீட்டின் பலன்கள் கொடுப்பதாக அமைகிறது. அமைதியான குணத்தையும் நேர்மையான மனதையும் ஆயுள் ஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு தருவதற்கான அமைப்பை தன்னுள் வைத்திருக்கிறார். அன்பர்களே, உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவோ அல்லது நண்பர்கள் உறவினர்கள் வழியிலோ எதிர்பாராத வகையில் மன வருத்தங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து. அந்த வகையில் இன்றைய தினம் நீங்கள் மன தைரியத்தை வளர்த்து கொண்டு கவனமாக கடந்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கும்பம் ராசி அன்பர்களே, சிம்ம ராசி சமசப்தஸ்தானமாக அமைந்திருக்கிறது. சமசப்த வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் அனைத்தையுமே நீக்கக்கூடிய சிறப்பான நாளாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாகவும் அமைய இருக்கிறது. உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் வீட்டிலேயே அமர்ந்திருந்து உங்களுக்கு நல்ல எண்ணங்களையும் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல எண்ணங்கள் வழியில் சிறந்த செயல்பாட்டையும் தரக்கூடிய பொன்னான நாளாக அமைத்து தர இருக்கிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் சிறப்பான வெற்றியையும் கொண்டு வந்து தர இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. மீனம் ராசி அன்பர்களே, சிம்ம ராசி உங்களுக்கு வெற்றி ஸ்தானமாக அமைந்திருக்கிறது. பகைவரை வெற்றி கொள்ளக்கூடிய வீடு சிம்ம ராசி. அந்த வகையில் வேலை மற்றும் கடன் வழக்கு இது தொடர்பான செயல்பாடுகளுக்கு வெற்றியுடன் கூடிய நன்மைகளை இன்றைய தினம் உங்களுக்கு தர இருக்கிறது. 6ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன், வெற்றி ஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களது செயல்களுக்கு நற்பலன்களையும் அனைவரிடமும் அன்பாகவும் சகஜமாகவும் பழகக்கூடிய நல்ல குணத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் இருக்கும். அன்பர்களே, சூழ்நிலைக்கு தக்கவாறு மாறிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் வல்லவராக இருப்பீர்கள். வழிகாட்டியாகவும் விளங்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீட்டின் அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் இன்றைய தினம் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை சுலபமாக அடைவதற்கு உங்கள் வீட்டின் அதிபதி செயல்படுவார். அன்பர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.